நிறுத்தவும் தேர்களையும் செய்தி அளித்ததாகவும் தேர்தலை நிறுத்தவும் தேர் முட்டுகள் செய்தி அளித்ததை பற்றி கல்வெட்டுகள் குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் கண்கூடாக இன்றளவும் அதை கண்டு கழித்து வருகிறோம் என்பதையும் உணர முடிகிறது. மதுரை நாயக்க மன்னர்கள் பல வகையான காசுகளை வெளியிட்டுள்ளனர். அவற்றில் ஒன்று ஒருபுறம் தேரின் வடிவமும் மறுபுறம் ஸ்ரீதரை என்ற தெலுங்கிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. திருமலை நாயக்க மன்னர் மதுரை கோயிலுக்கு தேர்களை செய்து அளித்துள்ளார். அதன் நினைவாக இக்காசுகளை வெளியிட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. பல திருக்கோள்களில் தங்கத்தேரில் இறைவன் இறைவி எழுந்தருள்வதை இன்றும் காண்கிறோம். பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், சமயபுரம், ரத்னகிரி, திருவேற்காடு, வடமலை, மயிலை, முண்டக கன்னியம்மன் கோயில் போன்ற பல திருக்கோள்களில் தங்கத்தேர் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. தேர்கள் திருக்கோள்களில் காணப்படும் ஓவியங்களிலும் தேர்கள் இடம்பெற்றுள்ளன. ராமாயண காப்பியத்தை சித்தரிக்கும் ஓவியங்களில் ராமனும் ராவணனும் போர் செய்யும் காட்சிகளில் இது தேரில் இருவரும் நின்று போர் செய்வதை காண முடிகிறது. மதுரையில் கோயில் கொண்டு விளங்கும் தேவி மீனாட்சி எந்திசை காவலருடன் போரிடும் திக்குஜய காட்சி போற்றாமரை குளமறிய மண்டபத்தில் ஓவியமாக திட்டப்பட்டுள்ளதை காணலாம். நாயக்கர் கால ஓவியம் இது. மீனாட்சி தேரில் இருந்தபடி போர் செய்யும் காட்சியை காணலாம். சிற்பங்களிலும் தேர் வடிவம் சிறப்பிடம் பெற்று விளங்குகிறது. சிவபெருமான் திரிபுர அசுரர்களை அழிக்கச் செல்லும் போது தேரில் செல்கிறார். தேரை பிரம்மன் செலுத்த சூரியன் சந்திரன் இருவரும் சக்கரங்களாக அமைக்கின்றனர். அத்தகைய நிலையில் இருக்கும் சிற்பங்களை திருவதிகை, தாராசுரம், காஞ்சிபுரம், தஞ்சை கோயில்களில் காணலாம். சூரியனது வடிவம் உள்ள சிற்பங்களில் ஒரு சக்கரமுடைய தேரின் மீது 7 குதிரைகள் இழுத்து வரும் நிலையில் காணலாம். இத்தகைய சிற்பங்களை சிதம்பரம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்களில் காண முடிகிறது. காதல் தெய்வமான மன்மதனும் வில்வேந்தி தேரில் செல்வது போன்ற சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தேர் மரத்தால் செய்யப்பட்டாலும் ஒரு தேரில் கோயிலின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளன. இதனை நகரும் கோயில் என குறிப்பிடுவர். தேரில் இறைவனை தரிசித்தால் மறுபிறவி கிடையாது எனவும் தேரோட்டம் நாட்டில் அமைதியையும் செழிப்பையும் உண்டாக்கும் எனவும் ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. எனக்கு தேர் திருவிழா பற்றி பேச வாய்ப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.